உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவரையும் இந்த சின்னத்திரையின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த 16 ஆண்டுகளாக சோதிடம், மானுடம், ஆன்மீகம் போன்ற சந்தேகங்களுக்கு விளக்கங்களை அளித்து கொண்டு வந்து கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே குரு பெயர்ச்சி பலன்கள் 2015ஆம் ஆண்டு ரிஷபராசியினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி 6ஆம் பாவகத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகி அதை கண்டகச்சனி என்று சொல்வார்கள். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டகச்சனி என்றால் என்ன, கண்டம் ஏற்படுமா அப்படின்னு இல்லை. கண்டகம் அப்படிங்கிறது நமக்கு 7ஆம் பாவகம். எப்பொழுதுமே நம்முடைய ராசிக்கு 7வது ராசி நமக்கு பொதுவாக பாதகமான ராசி. அந்த வகையில் அந்த இடத்துல வரும்பொழுது ஏதாவது உறவினர்கள், மனைவி, நண்பர்கள், மனைவி வழி உறவினர்கள் அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் வருங்கிறதெல்லாம் பார்த்தோம். பார்க்காதவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அஷ்டமச்சனி, அதாவது உங்களுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களில் ரிஷபராசியை பாருங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 3ஆம் பாவகத்திலிருந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசியாகிய 4ஆம் பாவகத்துக்கு குரு வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வாக்கிய கணிதத்தினுடைய அடிப்படையிலும் 14ஆம் தேதி திருக்கணிதத்தினுடைய அடிப்படையிலும் குரு பிரவேசம் செய்கிறார். இந்த குரு பெயர்ச்சி என்றால் என்ன? குரு என்பதை நான் விளக்கம் போன ராசியிலே கொடுத்துருக்கோம். குரு என்பவர் நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர். குரு நமக்கு நல்ல வழிகாட்டி. குரு தான் நமக்கு தந்தை. குரு தான் நமக்கு வாழ்வளிக்கக்கூடியவர். 9 கோள்கள், 12 ராசிக்காரர்கள் 9 திசையினுடைய போக்கை வெவ்வேறு விதமான சுக துக்கங்களினுடைய வாயிலாக அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லாம் கஷ்டமான சூழலில் கை கொடுக்குறது எதுனா அந்த குரு பயிற்சி தான். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த குரு 4ஆம் பாவகத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு என்ன பலன்கிறதையும் என்னுடைய 16 ஆண்டு கால ஒரு அனுபவ ஆய்வினுடைய வெளிப்பாடு, குரு உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குதோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் உண்டான பலன்களையும் அது மிகைப்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கரெக்டாக அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் பாவகத்தை பார்த்துரும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியினுடைய 10ஆம் இடத்தை பார்த்துருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ராசியினுடைய 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக அந்த குரு பார்க்குறார். இந்த இடங்களில் உள்ள குற்றங்களையும் சீர்தூக்கி பார்த்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம். ராசிகளில் ஸ்திர ராசி. அதே மாதிரி வண்டி சோடையில் எவ்வாறு ஒரு மாட்டு வண்டி மாடு இழுத்து செல்கிறதோ அது போன்று இந்த வாழ்க்கையில் ஒரே விதமான நோக்கத்தோடும் ஒரே விதமான சிந்தனையோடும் ஒரே விதமான லட்சியத்தோடையும் நோக்கி போகக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் 100% வெற்றியை பதிவு செய்கிறார்கள். மனம் என்பது ஒரு குரங்கு. மனிதன் என்பவன் மனம் உடையவன். மனம் எப்பொழுது நமக்கு ஆக்டிவேஷன் ஆச்சோ அதிலேருந்து நம் மனம் கற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதெல்லாம் எந்த மனிதனுக்கு வருகிறதோ அவர்கள் அதை எதையுமே முழுமையாக அடையாமல் சென்று விடுகிறார்கள். இந்த ராசிகளில் அவங்கள யாரை பார்க்குறோன்னா அந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த 4 ராசிக்காரர்கள் உபயராசிகள் என்று சொல்வார்கள். இவங்ககிட்ட இந்த ஆக்சிலேஷன் மைண்டு இருக்கும். மனம் சிதறும் தன்மை உடையவர்கள். அது ஆனால் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி இந்த 4 ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து இதுதான் நமக்கு ஆயுஷுக்கும் நினச்சாங்கன்னா அதில் 100% தன்னிறைவையும் திடமான வெற்றியையும் மன நிறைவையும் அடைவாங்க. என்ன நேயர்களே, இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே சிந்தனையில் இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஏன்னா கோள்களின் கோலாட்டம் அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டத்தில். நாம் அந்த காலத்தில் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் நமக்கு மூத்தவர்கள்லாம் அழகாக அந்த வானசாஸ்திரத்தை சொல்லி இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி குணத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்குது பார்த்திங்களா? இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு ரிஷப ராசிக்கார குழந்தை ஒரு கார் பொம்மையை வாங்கிடுச்சு அப்படின்னா அது உடனே அந்த கார் பொம்மைகளை மட்டும்தான் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும்.
எந்த விளையாட்டு பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு சென்றாலும் விதவிதமான அந்த காரையே வந்து அதை ஸ்கேன் பண்ணி அதை வாங்கி அடைய வேண்டும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்குப்பை நிறைய வெறும் கார் பொம்மையாகவே இருக்கும் பாருங்களேன். நிறைய நேயர்கள் வர்றாங்களே ஜாதகம் பார்க்குறதுக்கு. அப்போ ரிஷபராசிக்காரங்களை பற்றி நான் சொன்னேன்னா 100% நீங்கள் சொன்னது சரியாக இருக்குது சார்பாங்க. இது கார் பொம்மை வந்து நம்ம அது விளையாட்டாக எடுத்துக்காமல் அவனுக்கு ஏதாவது ஒரு லட்சியத்தை நீங்கள் புகுத்தி பாருங்கள். ஒரு லட்சிய வேட்கையை புகுத்துங்க. ஒரு மிக அற்புதமான தொலைநோக்கு திட்டத்தை அவனுக்கு ஏற்படுத்தி விடுங்க. அந்த ரிஷபராசிக்கார குழந்தைக்கு நீ டாக்டர் ஆவாய், அவன் ஸ்டெத்தாஸ்கோப்பியே பார்த்துட்ருப்பான். கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரிஷபராசினுடைய தன்மைகளை நன்கு உணருங்கள். அவங்களுடைய பிடிவாதங்களை நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். யாருமே வரட்டு பிடிவாதம் என்பார்கள். அந்த வரட்டு பிடிவாதம் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பார்வையில் அது பிடிவாதமாக தெரியுதா இல்லையானா தெரியாது. ஓஷோ சொல்லுவார், ஒரு ஆணிடம் ஒரு பெண்ணினுடைய துன்பங்களும் எண்ணங்களும் ஒரு ஆண் என்ற இடத்தில் பார்த்தால் உனக்கு தெரியாது, நீ பெண்ணாக மாறினால் மட்டுமே தான் அவளுடைய துன்பங்கள் என்னங்கிறது உனக்கு புரியும்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு ரிஷபராசிக்காரனுடைய பிடிவாதமும் ஒரு லட்சியமும் ஒரு வேட்கையும் அவனுடைய முரண்பாடுகளும் அவனுடைய கோபங்களும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்னா அதுதான் சரி என்று தெரியும். ஆனால் நாம் வந்து இப்போ நம்ம பார்வையில் அது தவறு என்று புரியும். அதனால் ஒரு லட்சியத்தை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிடிவாதம் அந்த லட்சியத்தை அடைய உதவும். அதனால் இன்னையிலேருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்கள பார்த்து எந்த பேரண்ட்ஸுமே அந்த குழந்தைய மேலே டென்ஷன் ஆகாமல் கோவிச்சிக்காமல் என்ன பண்ணுறீங்க, அவன் என்னவா வருவான் அப்படின்னு ஜோசியர்கிட்ட பார்த்து கெஸ் பண்ணுங்க. ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவோம் அவன் எந்த மாதிரி வருவான், எந்த ஃபீல்டில் இருப்பான். அதை பார்த்து டாக்டராக வருவானா, இன்ஜினியராக வருவானா, அவன் வந்து ஒரு தொல்பொருள் துறை ஆராய்ச்சியாளராக வருவானா, ஆர்கியாலஜிஸ்ட்டாக வருவானா, சயின்டிஸ்ட்டாக வருவானா, இப்படி ஒரு நல்ல டிசைனராக வருவானா பாருங்கள். பார்த்துட்டு அதை அப்படியே என்கரேஜ் பண்ணுங்கள். அதி அற்புதமான வெற்றியை பெறுவான் ரிஷபராசிக்காரன். சரி, இந்த ரிஷபராசிக்கு இப்போ 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பாவகத்திற்கு குரு பயிற்சியாகி இருக்கிறது. இந்த குரு பயிற்சி என்ன செய்யும்? 4ஆம் இடம் என்பது சுகம், வாகனம், தாய், அதே மாதிரி நிலம், வீடு, தோட்டம், இது ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்கள், இப்படி 4ஆம் பாவகம் இதையெல்லாம் குறிக்கிறது. இதிலெல்லாம் வந்து இந்த ரிஷபராசிக்கு எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றகரமான, ஏன்னா இவங்க கடந்த ஒரு வருஷமாக தடுமாற்றமாக இருந்திருக்கும். எதுலையுமே வந்துட்டு முன்னேற்றம் இருக்காது. ஆனால் இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவங்க தடுமாற்றம் போய் ஏமாற்றம் குறைந்து முன்னேற்றம் வரும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அப்போது 4ஆம் பாவகத்தில் வந்து அந்த குரு இயக்குறார். கடந்த 6 மாதங்களாக 7ஆம் பாவகத்தில் சனி. நண்பர்கள், உறவினர்கள், மனைவி வழி உறவினர்கள், சப்போர்ட், எதிர்பார்ப்பு, இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள், போராடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சனி பயிற்சியில் ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும். அது இந்த 4ஆம் இடத்து குரு இனி அவருக்கு ஒரு 50% ஒரு மாற்றங்களை உருவாக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அந்த 5ஆம் தனுசு ராசி வந்து ரிஷபராசிக்கு 8ஆம் ராசி. அந்த இடத்துக்கு வரும்பொழுது 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத விதமான துன்பங்கள், வம்பு, வழக்கு, விபத்து, அது சார்ந்த பிரச்சனைகள், இன்சூரன்ஸு, கிளைமு, இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு சாதகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் 8ஆம் பாவத்தில் நம்ம சொல்லலாம். அவங்க மரணம் வரை சென்ற ஒரு நோய்த்தன்மையோ, ஏன்னா ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒன்று மாதிரியே உலகத்தில் இருக்கக்கூடிய 60 கோடி பேருக்கு இருக்காது. 670 கோடி பேர் இருக்காங்கன்னா அதை 12ஆக டிவைட் பண்ணிங்கன்னா அத்தனை பேர் வந்து ரிஷபராசியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பேருக்கும் அப்படியே இருக்காது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பொதுவான பலன்கள் தான். ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன லக்னம், அது சார்ந்து தான் உங்களுக்கு பலன்கள்லாம் போகும். அதனால் அந்த 8ஆம் இடம் என்பது எல்லா வகையான முடிவை பற்றிய ஆய்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த குரு வந்து அவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. கடந்த சப்போர்ட்டுக்காக 6 மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கல,
உறவினர்களுடைய சப்போர்ட் கிடைக்கல, பார்ட்னருடைய சப்போர்ட் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அதில் இருந்த தடைக்கற்கள் அகன்று தொழில் சிறப்பாகும். ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட குரு பார்க்க கோடி புண்ணியமாகப்பட்டது ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்கும் தொழில் வகையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். புதிய தொழில்கள் துவங்குவார்கள். புதிய தொழில்கள் துவங்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து விட்டு துவங்குங்கள். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதே மாதிரி அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது ஒன்றும் கெடுதல் இல்லை, நல்ல விஷயந்தான். 12ஆம் இடம் என்பது நம்முடைய உறக்கம், தேச சஞ்சாரம், வெளிநாட்டு பயணம், தூர தேசங்கள்னால் போகிறதுனால அதனால் வரக்கூடிய நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருப்பது, வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவது, வெளிநாட்டிலேயே வசிக்கலாம்னு நினைக்கிறது, வெளிநாட்டுக்கு போகலாங்கிற எண்ணம் உடையவர்கள், இதெல்லாம் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையுங்கிறது உறுதி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 12 ராசிகளில் ரிஷப ராசிக்காரங்களுடைய தனித்தன்மையும் அவங்களுடைய குணத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் சில மாதங்களில் ராகு கேது பயிற்சி அடுத்த ஆண்டில் பெயர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் கோஷார ரீதியாக நமக்கு ஒரு 30% பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் ராகு கேதுனுடைய பலன்கள்லாம் ஆய்வுபூர்வ ஆராய்ச்சியில் தான் இருக்குது. முழுமையாக அதை நம்ம தீர்மானிக்க முடியறதில்லை. ஆனால் குரு பயிற்சி ஓரளவுக்கு நமக்கு நன்மையை செய்யக்கூடியதாகவும் தீமையை செய்யக்கூடியதாகவும் தான் அமையுது. ஆனால் இந்த தீமை செய்யும் பாதிக்கப்படும் என்று சொல்வார்கள். தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா 6 ராசி ஒவ்வொரு வருஷத்துலேயும் குரு பயிற்சியில் 6 ராசிக்கு நல்ல பலன்களை போட்டிருப்பாங்க, நல்ல மார்க் கொடுத்துருப்பாங்க. மீதி 6 ராசிக்கு வெரி பேட், பாதிக்கும்னு போட்டிருப்பாங்க. பாதிப்பு இல்லை. அப்படி பார்த்தா நம்ம பேசினோம்னா தப்பாக போயிடும். அதாவது குருவை போய் நம்ம பாதிக்கக்கூடியவர்னு சொல்லுவோமா? ஒரு குரு நல்லவர் தானே, அவர் எப்படி கெடுதல் செய்வார் உங்களுக்கு? குரு என்பது டார்ச் லைட், உங்களுடைய வழித்தடம் இருள் சூழ்ந்தது. மேச ராசிக்காரர்களுக்கு கையில் இப்போ டார்ச் லைட் இருக்குது. 5ஆம் பாவகத்தை ஒரு டார்ச் லைட்டை அடித்து பிடிச்சு பார்த்து அந்த வெளிச்சத்தில் அவருடைய பயணத்தை தொடர்றாரு. அப்போ மீனராசிக்காரருக்கு 6ஆம் பாவகத்தில் குரு இருக்கும், இருள் சூழ்ந்த பகுதியாக இருக்கும். அப்போ அவருடைய பயணத்தை தள்ளி போடலாம் இல்லையா, அல்லது வெயிட் பண்ணலாம், அல்லது நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை பார்த்து மீனராசிக்காரர் மாற்றிக்கலாம். அதனால் பாதிப்புக்குரிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கூடாது. குரு என்பவர் என்றைக்குமே நல்லது தான் செய்வார். உங்களுக்கு குரு எங்கெல்லாம் இப்போ என்னென்னலாம் வருங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் என்பது ஸ்டேட்டஸ், அவங்களுடைய சுகம், வாகனம், வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவாங்க, கார் மாற்றி புது கார் வாங்குவாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, வீடு மாற்றுவாங்க, வேறு வீடு குடி போவாங்க, வாடகைக்கு இருக்கக்கூடியவங்க வேறு வீடு பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்க அம்மா தூரத்தில் இருந்தாங்கன்னா அம்மா கூட கொண்டு வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. அம்மாவுக்கு உடல்நிலைகள்லாம் நன்றாக இருக்கும். தாயாருடைய நலன் கருதி செயல்படுவாங்க. தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் செட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த படிப்பில் நல்லா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேன்மை எல்லாமே ஏற்பட போகுது. இப்படியெல்லாம் இந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்தை விட 4ஆம் பாவகம் ஒரு நன்மை தரக்கூடியதாகத்தான் அமையும். அதே அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த குரு 8ஆம் இடத்தை பார்ப்பதாலும் வம்பு வழக்கு, விபத்து, கண்டம், இந்த மாதிரியான இன்சூரன்ஸு, இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறத சொன்னோம். பிஸ்னஸ் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் எல்லா வகையிலையும் தொழில் வகையில் முட்டுக்கட்டைகளில் நீங்கி இனி ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு தொழில் வகை நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். அதே மாதிரி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியை குரு பார்ப்பதால் உங்களுடைய வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு கனவுகள் இதெல்லாம் சித்தி அடையும், நல்ல நிம்மதியான உறக்கங்கள் வரும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கங்கள், கண்டகச்சனியினுடைய தாக்கங்கள் அடுத்த ஜூலை மாதத்திலிருந்து குறைய துவங்கும். ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் கேது 11ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்வதால் கேதுனுடைய பயிற்சியினால் உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோளும் நன்மையை செய்யும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில மன உளைச்சல், மென்டல் ரீதியான மனோ ரீதியான டென்ஷன்கள், அதே உடல் உபாதைகள், மன உபாதைகள் வேணால் அந்த ராகுனால் ஏற்படலாமே ஒழிய இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது.
எனவே நேயர்களே, நம்ம இந்த குரு பயிற்சி பலன்களில் இந்த நிகழ்ச்சியில் ரிஷபராசியை பார்த்தோம். வேறு ஒரு நிகழ்ச்சியில் நாம் மிதுனராசினுடைய பலன்களை பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக ஜோதிட தகவல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம வந்திருக்கோம். இது ஒருத்தவங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு பேரண்ட் மட்டும் என்னை பார்க்குறாங்க. சார், என் பையன் ஏதாவது மாறுவானுங்களா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாறுவானா, என்னம்மா அப்படின்னு கேட்டால், அவனுடைய ஜாதகம் சந்திரன் ப்ளஸ் கேது சேர்க்கை 5ஆம் பாவத்தில் இருக்கும், சனி ப்ளஸ் செவ்வாய் லக்னத்தில் இருக்கும், அதே மாதிரி ராகு ப்ளஸ் சந்திரன் சேர்ந்துருக்கும், புதன் சந்திரன் கேது சேர்க்கை இருக்கும். இதெல்லாம் விவகார கிறுக்கர்கள் என்று சொல்லுவோம் ஜோதிட பரிபாஷைகளில். அதே மாதிரி குருவும் சனியும் சேர்ந்திருக்கும். கடவுள் உண்டு என்றும் வாதாடுவார்கள், இல்லை என்றும் வாதாடுவார்கள். ஆத்திகனாகவும் இருப்பார்கள், நாத்திகனாகவும் இருப்பார்கள். எப்படி அவங்களை புரிஞ்சுக்க முடியும்? குரு சண்டால யோகம்னு சொல்கிறாங்க அதுக்கு. அதே குரு கேதுலாம் சேர்ந்து இருந்ததுனாக்கா ஞான சூன்யம்ங்கிறாங்க. அது போக பிரம்மஹத்திய தோஷம்ங்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் என்னை பார்க்குறாங்க, இது எப்படிங்க சார், என் பையன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், எல்லா ஜோசியரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கான், மாறுவானுங்களா, வண்டி எடுத்தானா 100 கிலோமீட்டரில் ஓட்டுறான், எந்த விதமான சைடு எஃபெக்டையும் பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறான், ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லை, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், எப்போதும் விளையாண்டுக்கிட்டே இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கக்கூட அதை கரை சேர்க்கணும், பெற்ற தாயை வைத்து காப்பாற்றுவானா, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு நோயாளியாக இருந்து, அவருக்கு இவன் சப்போர்ட்டாக இருப்பானா, இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதை எப்படிலாம் சரி செய்ய முடியும்? நேரில் அந்த ஜாதகனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவனுடைய வாழ்க்கை வசந்தமாகும், அவனுக்கு சரியான வழியை நான் காட்டுகிறேன். என் உடன் பிறந்த சகோதரர்களாக நினைத்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னிடம் அமருங்கள். உன் வாழ்க்கை உன் கையில். இந்த ரிஷபராசிக்கார குழந்தைகள் பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம். இந்த ரிஷபராசிக்கார குழந்தைகள் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் சொன்னது மாதிரி, அந்த மாதிரியான ரிஷபராசிக்காரர்கள் நான் எல்லாரையும் சொல்லவில்லை. ஒரு கிரிட்டிக்கலாக புரிந்து கொள்ளாமல், பெற்ற தாய் தகப்பனாரை புரிந்து கொள்ளாமல், சகோதரியை புரிந்து கொள்ளாமல், சகோதரனை புரிந்து கொள்ளாமல், தன் இஷ்டத்திற்கு மனம் போன போக்கிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்கார குழந்தைகளை, சிறுவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள். ஒரு நல்ல லட்சிய விதையை போட்டு அதை உரமேற்ற சொல்லி அவர்களை பணித்து விட்டால் அவர்கள் அந்த லட்சியத்தை நோக்கி அப்படியே சென்று இவர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எதிர்பார்த்தது மாதிரி எல்லா வகையான, எல்லாருக்கும் ஏற்றவனாக, எல்லாருக்கும் வழிகாட்டியான ஒரு நல்ல ஒரு ஜாதகனாக விளங்குவான் அந்த ரிஷபராசிக்காரன் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் என்னை பாருங்கள். நோய் இல்லாதவர்கள் மருத்துவரை நோக்கி செல்வதற்கு வேலை இல்லை. நான் சொன்ன கிரிட்டிக்கலான பிரச்சனைகள் உள்ள ரிஷபராசிக்கார பசங்க யார் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் ஜாதகம் தனியாக பார்க்காம அவர்களையும் கூப்பிட்டுட்டு வாங்க. என்னால் முடிந்த நல்ல ஒரு போதனையை சொல்லுகிறேன். அதை அவன் நல்ல செவிமடுத்து கேட்டு அதன் வாழ்க்கையில் பயன்படுத்தினானே ஆனால் வாழ்வில் 100% வெற்றி உறுதி என்பதை எண்ணி